என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஆரி ஒர்க் டிசைனை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்லைனில் ஃபஸ்ட் எடுத்ததும் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு திக்கான ரோப் எடுத்து இது மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இந்த ரோப்பை மூவ் ஆகாமல் வச்சுருக்கோம். இந்த ரோப் மேலே நம்ம இப்போது லோடிங் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் நெக்லைன் எப்படி வரையணும் அப்படின்ற வீடியோவை என்னோடய ப்ரீவியஸ் அப்லோடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிவிட்டு நெக்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை நான் இப்போ செக்யூர் பண்ணிட்டேன். இது மேலே நம்ம இப்போ லோடிங் ஸ்டிச்சஸ் போடலாம். அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை டபுளாக யூஸ் பண்ண போகிறேன். இது மாதிரி டபுளாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ரெண்டு த்ரெட்டையும் எடுத்து இப்படி சேர்ந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணாமல் டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம், நீங்கள் டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெருக்கமாக நல்லா ஃபினிஷிங்கோட உங்களுக்கு லோடிங் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். சிங்கிளாக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அங்கங்கே கேப் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணும்போது அடியிலிருந்து, அதாவது பாட்டமில் இருந்து நீங்கள் டபுள் த்ரெட்டையும் உங்களுடைய நீடில் எடுக்கிறீங்களா அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. இது மாதிரி ரொம்ப நெருக்கமாக கிட்ட கிட்ட வச்சு லோடிங் ஸ்டிச்சஸை இந்த ரோப்பை மறைக்கிற மாதிரி அதை ஓவர்லாப் பண்ணி இது மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த லோடிங் ஸ்டிச்சஸ் பக்கத்துலேயே ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒன் லைன் பீட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதில் நான் கொடுக்க போகிற இந்த டிசைனை ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுத்திருக்கேன். அந்த டிசைன் மேலேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நெக்லைனில் நமக்கு எங்கெங்கே வச்சு ட்ரா பண்ணணுமோ அது கரெக்டான மெஷர்மெண்ட் கேப்பில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக கெரோசின் ப்ளஸ் சாக் பவுடர் இந்த மிக்சரை ஒரு காட்டன் பாலில் இது மாதிரி எடுத்து அந்த டிசைனை நெக்லைனில் வச்சு இது மாதிரி ரப் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி அந்த டிசைன் கிடச்சிரும். நீங்கள் கவனிக்க வேண்டியது கரெக்டான டிஸ்டன்ஸ் வச்சு மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் அதை கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுறீங்களான்றதை பார்த்து செய்யணும். இப்போ நான் அதை கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த டிசைன் மேலே குந்தன் ஸ்டோன்ஸை ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது அது ட்ரை ஆனதும் இந்த லீஃப் மாதிரி இருக்கிற டிசைனில் லீஃப் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸ்க்கு நான் சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், டபுள் த்ரெட் எடுக்கல. ஏற்கனவே லீஃப் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனல் வீடியோஸில் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு 95% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நான் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கால் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இது மாதிரி ஷார்ப்பான ஸ்மால் சிசரால் கட் பண்ணி எடுங்க. அடுத்தது இது மாதிரி நார்மல் மிஷின் த்ரெட்டே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நார்மலான ரொம்ப தின்னான ஆரி ஒர்க் நீடில். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஆரி ஒர்க் நீடிலுக்கு எந்த ஒரு நம்பரும் கிடையாது. ஆரி ஒர்க் நீடிலுக்கு 2 டைப் உண்டு. ஒன்று நம்பர் இருக்கிற மாதிரியான நீடில்ஸ், அடுத்தது நம்பர் இல்லாத இது மாதிரி நார்மல் நீடில். இது மாதிரி நார்மல் நீடில் எப்படி இருக்கும்னா ஆரி ஒர்க் நீடில்னு நீங்கள் கேட்டாலே ஷாப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு நம்பர் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜர்தோசி ஸ்ப்ரிங்குக்காக கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி, அதே நேரத்தில் அந்த ஹூக் கரெக்டாக இருக்கிற மாதிரி, ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்குங்க. இல்லை எனக்கு நம்பர் சொல்லுங்கள், எனக்கு நம்பர் இருக்கிற மாதிரியான நீடில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 24 சைஸ் உள்ள துளிப் நீடிலை வந்து நீங்கள் கேட்டு ஜர்தோசிக்காக வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிங்க் ஸ்டோனுக்கு அவுட்டரில் ஒரு லைன் போட்டுக்குங்க. நிறைய பேர் என்னிடம் வந்து கேட்குறது என்னென்னா, இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஆரி ஒர்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களா இருந்தால், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து இது சீக்கிரமாகவே முடிக்க முடியும். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக முடிப்பீங்க. அதனால் இது பர்சன் டு பர்சன் அந்த டைமிங் வந்து மாறும். இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதோட சென்டரில் ரெயின் ஸ்டோனும் லீஃபோட சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்பிட்வீன் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இது மாதிரி சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த இன்பிட்வீன் கேப்பில் அங்கங்கே நம்ம சாக் பவுடர் வச்சு ட்ரேஸ் பண்ணுறப்ப இருந்த அந்த ட்ரேசஸ்லாம் இப்படி இருக்குது. இதை கிளியர் பண்ணுறதுக்காக காட்டனை கெரோசினில் வந்து லைட்டாக இது மாதிரி டிப் பண்ணி அந்த ஒயிட் கலர் சாக் பவுடர் இருக்கிற இடத்துலாம் அது மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி ரப் பண்ணும்போது அது கிளியர் ஆகிடும். உங்களுக்கு இந்த கெரோசின் ஸ்மெல்லும் வந்து சீக்கிரமாக எவாபரேட் ஆகிடும். அதனால் கெரோசின் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் டிசைனை தப்பாக வரைஞ்சிட்டா கூட இது மாதிரி நீங்கள் ரப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த டிசைனை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கிராண்ட் லுக்கு இந்த டிசைன் கொடுக்கும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது பேக் நெக் பார்ட். இதோடைய ஒரு ஸ்லீவ்ஸ் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸோட டிசைன்லேயே வந்து உங்களுக்கு இந்த மோட்டிவ்ஸ் வந்து இருந்தது. அதாவது இந்த பீகாக் அண்ட் எலிஃபண்ட்டோட மோட்டிவ்ஸ் வந்து அந்த கிளாத்லேயே வந்து இங்கே கொடுத்துருக்கு.
செல்ஃப் டிசைனாக வந்திருக்கு. அதை வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.